மூத்தோர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏன் வந்து ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு தேவைப்படுது, மூப்பியல் நல மருத்துவத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கட்டங்கள் இருக்குது. குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து பள்ளி பருவம், இளமை பருவம், உழைக்கக்கூடிய பருவம், இதெல்லாம் முடித்து முதுமையை சந்திக்கிறோம். ஸோ முதுமையிலேருந்து படிப்படியாக நம்ம அப்படி போக போக கடைசியாக லாஸ்ட் ஸ்டேஜை வந்து ஒரு தளர்ந்த வயோதிக பருவத்துக்கு போகிறோம். எல்லா ஸ்டேஜ்லேயுமே நமக்கு சிரமங்கள் இருந்தாலும் முதுமை அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் மக்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஏராளமாக இருக்குது. கண்ணில் வந்து புரை விழுந்து கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும், அதாவது கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. காது கேட்கக்கூடிய திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கண் பார்வையும் செவித்திறனும் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது மூத்தோர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ரெண்டாவது பார்த்தோம்னா சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க, அதாவது பாடி மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே வலுவிழந்து போகும். ஆர்த்ரைட்டிஸ், அதாவது டீஜெனரேட்டிவ் டிசீஸ், முட்டி வந்து தேய்மானமாக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தூங்குறதுல பிரச்சனை வரும். தூக்கம் ஆரம்பிக்கிறதுலையும் சரி, நடுநடுவில் தூங்கி முடிக்கிறதுலையும் சரி, இந்த மாதிரி தூக்கத்தில் பிரச்சனைகள் வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பும் சரி, சிறுநீரகம், கல்லீரல், மூளை, இருதயம், இது எல்லாமே அதோடைய செயல்பாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மூத்தோர்களுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுனால இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட கேர் அவசியமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, எது நார்மல் பார்ட் ஆஃப் ஏஜிங், எது டிசீஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதாவது வயசான வரக்கூடிய இயல்பான உடல்நிலை மாற்றங்கள் என்ன, வயசான வரக்கூடிய வியாதிகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஏன் அப்படின்னா, இந்த இயல்பான உடல்நிலை மாற்றங்களுக்கு எந்த மருந்து மாத்திரைகளும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த வயசான வரக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக வியாதிகள் இருக்குது. டிமென்ஷியா, ஞாபக மறதின்னு சொல்லுவாங்க. இன்கான்டினன்ஸ், சிறுநீர் கசிவுன்னு சொல்லுவாங்க. எலும்பு புரை நோய், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. தலை சுத்தியோ தடுமாறியோ அடிக்கடி கீழே விழுறது, ரெக்கரண்ட் டிசீனஸ் அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வயசான நார்மலாக வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது, இது எல்லாமே வியாதிகள். ஸோ இந்த வியாதிகள் எல்லாம் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி கரெக்டான சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், நம்ம வயசு ஆகாவே என்ன ஆகும்னா ஒரு நோயாக சேர்ந்துக்கிட்டே போகும். இப்படி ஒரு நோயாக சேரும் போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய லிஸ்ட்டும் பார்த்தா ஆட் ஆகிட்டே போகும். இதுக்கு பேர் பாலிஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் ரீதியான நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுனால இந்த மருந்து மாத்திரைகளே இவர்களுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உண்டு பண்ணும். மேற்கத்திய நாடுகள் பண்ண ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூத்தோர்கள் அட்மிட் ஆகக்கூடிய வார்டில் 5ல் 1 வந்து மருந்தோடைய சைடு எஃபெக்ட்னால அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அதனால மூத்தோர்களுடைய முழு நோய் பட்டியலையும் முழு மருந்து பட்டியலையும் ஆய்வு செஞ்சு என்னென்ன மருந்துகள் தேவையில்லையோ அதெல்லாத்தையும் வந்து தவிர்த்துட்டு பாதுகாப்பான அவசியமான மருந்துகளை மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. மூணாவது விஷயம், மூத்தோர்கள் பொறுத்த வரைக்கும் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, நோயோடைய அறிகுறிகள் வந்து தெளிவில்லாமல் தெளிவற்றதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஹார்ட் அட்டாக் அப்படின்னா வந்து நெஞ்சுக்கு பின்னாடி வலிக்கும், கையெல்லாம் பரவும், கழுத்து பரவும், படபடன்னு இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வேர்த்து போகும். ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக்குடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காய்ச்சல் இருக்கும், சளி, இருமல் இருக்கும், மூச்சு வாங்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த நோயோடைய அறிகுறிகள். ஆனால் மூத்தோர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு நம்ம வயசு ஆக ஆக வராது. எப்படி அறிகுறிகள் இருக்குன்னா, அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி வந்து அப்படியே கம்மியாக இருக்கும். நேற்று வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இன்றைக்கி படுத்த படுக்கையாக இருப்பாங்க. நல்லா பேசினவங்க கம்யூனிகேஷன் இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. மூணாவது விஷயம் வந்து ஃபுட் இன்டேக் ஒழுங்காக இருக்காது. அதாவது சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு சாப்பிடாம இருப்பாங்க. irrelevant டாக்ஸ், அதாவது மாறி மாறி பேசுவாங்க. ஆல்டர்ட் சென்சோரியம்னு சொல்லுவாங்க. திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். இந்த மாதிரி ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷனோட வரும்போது அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். கடைசியாக வந்து சோஷியல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. மூத்தோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் அவங்க வாழ்ந்த காலகட்டங்களும் வேறு மாதிரி இருக்குது. இப்போது இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி எல்லாம் நிறைய வளர்ந்து இப்போ உள்ள காலகட்டம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் போக மன ரீதியான பிரச்சனைகளையும் மூத்தோர்கள் வந்து சமுதாயத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி நிறைய சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் மூத்தோர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஒரு தனிப்பட்ட கவனிப்பு வந்து தேவைப்படுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.